வெல்கம் டு அவர் சேனல் டியூ மீடியா. ஸோ இந்த வீக் வந்து நம்ம தேர்ட் வீடியோ ஆஃப் கதை கணக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், லாஸ்ட் 2 எபிசோட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதே சீரீஸில் தான் இன்னைக்கு இருக்கோம், ஃபீல் குட் மூவிஸ். அண்ட் இன்னையோட ஃபீல் குட் மூவி வந்துட்டு ஷமிதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன பேச போகிறோம்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாம், இதை பார்த்து அப்போ பேசுவேன். ஓகேயா? ஓகே. ஆமாம். ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கோம்ல, எப்படி நம்ம மூவி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ வந்து அதே இன்ட்யூஷன் வச்சு பார்த்தது தான் இந்த மூவி, நான் இப்போ சொல்ல போகிற மூவி. அண்ட் அதை நான் என்னோட இன்ட்யூஷன் தான் நான் பார்த்ததுலே பெஸ்ட் மூவிஸ்னா நான் இதை தான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன மூவி பேச போறேன்னா கர்வான். டைட்டில் வந்துரும், பார்த்துக்கோங்க. கர்வான். ஆமா. ஸோ கர்வான் வந்து ஹீரோ வந்து துல்கர். ஓகே. இர்ஃபான் நடிச்சிருப்பாரு. லஞ்ச் பாக்ஸ்ல வருவார்ல, தெரியும், அவரு நடிச்சிருப்பாரு. அப்புறம் மித்லா பால்கர் அவங்க வருவாங்க. ஓகே. ஸோ இவங்க 3 பேர் தான் கேஸ்ட். அண்ட் இந்த கேரக்டர் சுத்தி தான் வந்து அந்த மூவி போற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லைனர் என்னன்னா, துல்கரோட அப்பா வந்து இறந்துருவாரு. ஓகே. அவங்க ஒரு ட்ரிப்பு போறப்போ பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. அண்ட் அவங்க கூடயே ஒருத்தங்க வந்திருப்பாங்க, ஒரு பாட்டி வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இறந்துருவாங்க. என்ன ஆகும்னா, அந்த காஃபின் அங்கிருந்து பார்சல் பண்றப்போ அவங்க 2 பேரோடது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இவருக்கு வந்து அந்த பாட்டியோட காஃபின்னு, வேற ஒருத்தங்களுக்கு அவங்க அப்பாவோட காஃபின்னு வந்து அங்க போயிடும். ஸோ வந்து இவங்க ஒரு ஜேர்னில எம்பார்க் பண்ணுவாங்க. அந்த காஃபின் வாங்குறதுக்காக, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஜேர்னி போவாங்க. ஸோ அதுதான் கதை. ஓகே. ஒரு ஜேர்னி கதை, ஒரு டிராவல் மாதிரி. ஸோ ஜென்ரலாவே நமக்கு அந்த ஜானர் நல்லா இருக்கும். டிராவல் போய் ஒரு செல்ஃப் டிஸ்கவரி மாதிரியான கதை. இது வந்து துல்கருக்கு மட்டும் இல்ல, மத்த அந்த 2 இர்ஃபானுக்கும் சரி மித்லாக்கும் சரி அவங்களுக்குமே இது ஒரு செல்ஃப் டிஸ்கவரி ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதுதான் ஒன்லைனர். இந்த மூவில வந்து என்னதான் இந்த சிச்சுவேஷன் ஒரு கிரேவான சிச்சுவேஷன், லைக் அந்த டெத் இதெல்லாம். பட் அதை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒரு லைக் அது ரொம்ப நம்மள டிப்ரெஸ் பண்ணாத மாதிரி, அது ஒரு மாதிரி ஒரு யதார்த்தமான காமெடிஸோட ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஹோல் அந்த ஜேர்னியவே. ஸோ அது வந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த மூவியோட லைன்ஸ் எல்லாமே பொயட்டிக்கா இருக்கும். ஓகே. ரைட்டர் வந்து வேலை பார்த்துருக்கு அப்படி. சூப்பர், ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும் மூவி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, பின்ன நீ என்ன படம் பாக்குறேன்னா கர்வான். எப்ப கேட்டாலும் கர்வான் பாக்குறேங்கிறா. எவ்வளவு டைம் ரொம்ப நாளா கர்வான் பார்த்துட்டு இருக்கா. இல்ல, அது வந்து நம்ம ஏதோ மிஸ் பண்ணிடுவோமோ. எனக்கு இந்த படத்தை வந்து பார்ட்டா பிரிச்சு அத சொல்லணும்னு ஆசை. ஆனா நமக்கு வந்து டைம் அவ்வளவு பெருசா நம்ம போட முடியாது. அதனால வந்துட்டு சரி, நம்ம இது இப்படி முடிஞ்ச வர மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கேன், எனக்கு இந்த படத்துல என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்றது. இந்த ஜேர்னி அவங்க போறாங்கல்ல, ஸோ இது போறதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேன் எடுப்பாங்க. ஸோ அந்த கர்வான் ஒரு கேரவன் மாதிரி. ஓகேயா? ஸோ அதுதான் மெயின் அந்த படத்துல. அதான் கர்வான். கேரவன். ஸோ அதை வந்து அந்த கேரவன்ல ஃபர்ஸ்ட் துல்கர் அவங்க அப்பாவை கொண்டு போறேன்னு போவாரு. அந்த கேரவன் வந்து துல்கரோட இது பேர் அவினாஷ். ஸோ இர்ஃபான் கேரக்டர் பேர் வந்து ஷாக்கர். மித்லாவோட பேர் வந்து தானியா. ஓகேயா? ஸோ இந்த ஜேர்னில போறப்போ வந்து அந்த வேன் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி போவாரு. ஆனா ஷாக்கத்தும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆட் ஆவாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மித்லா தானியாவும் ஆட் ஆவாங்க. ஸோ வந்துட்டு இந்த படத்தோட பிளாட் ரிவீல் ஆகுறப்போ, அந்த பிளாட் ரிவீல் ஆகிற அந்த இதுக்கு முன்னாடி, அந்த ஜேர்னி அவங்க எம்பார்க் பண்ண போறாங்கிறது இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோட் மாதிரி காமிப்பாங்க, யதார்த்தமா காமிப்பாங்க அந்த வேன்ல. என்னன்னா, அலோன் திஸ் ஜேர்னி ஐ ட்ரெட், யூ ஜாயின்ட் அலாங் டு டேக் திஸ் கேரவன் அஹெட். லைக் இவர் துல்கர் மட்டும்தான் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தா பொறுமையா எல்லாரும் ஆட் ஆயிட்டே போவாங்க. அந்த ஜேர்னி வந்து போற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவே ஒரு பொயட்டிக்கான ஒரு லைன் தான் அந்த மாதிரி.
ஸோ நமக்கு ரிலேட்டபிள் ஆகுது இல்ல, நம்ம ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்றோம், நம்மளே அறியாம நிறைய பேர் பீப்புள் will join. ஆட் ஆயிட்டே ஆ, போவாங்க. ஆ. ஸோ அது அந்த பிளாட் அங்க ஒரு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஜேர்னி எம்பார்க் ஆக போகுதுன்னு இண்டிகேட் பண்ற அந்த இடம் நல்லா செமையா இருந்துச்சு. இருந்துச்சு. Okay. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் திங் வந்து அந்த படத்துல சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னா இவங்க வந்து பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு கொச்சி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோடே செம்மையா இருக்கும். பெங்களூர், மைசூர், ஊட்டி, கோயம்புத்தூர், கொச்சி அப்படிதான் போவாங்க. அந்த ஜேர்னியே செம்மையா இருக்கும். அண்ட் அந்த படத்துல சில ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்து ஒரு மேரேஜ் இந்த இது வாசிப்பாங்கல்ல, ஷெனாயின்னு சொல்லுவாங்க. அவரு வந்து ஒரு அந்த கேரவன் இருக்குல்ல, அந்த வேன் மேல உட்காந்து அதை வாசிட்டு இருக்கிற மாதிரி அப்போ ஒரு ஷார்ட் வரும். அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த ஷார்ட் எனக்கு தெரியாது. ஆனா இது தெரியாது, ஆனா நான் சொல்றேன். அது வந்து சுத்தி வந்து கிரீன்ஸ் இருந்துச்சா? கிரீன்ஸ் கொஞ்சம் சீனரி, நேச்சர். இல்ல, நேச்சர் தான். ஆனா எப்படின்னா வானம். ஓகே, இப்படி மேல இருந்து வரும் அந்த ஷாட். வானத்துல இருந்து வந்து இந்த சைடு ஒரு சில பூ மாதிரி இருக்கும், அந்த பிங்க் ரோசஸ் மாதிரி சைடுல இருக்கும். அந்த வேன் ப்ளூ கலர்ல இருக்கும். இவர் மேல உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு. அந்த சைடு பார்த்தா லேக். ஓகே, வாட்டர். சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா இதா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து இவங்க அந்த கேரளா போயிட்டு இருக்காங்கல்ல, ஸோ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அதுல ஒரு ஷார்ட் ஒன்று எப்படின்னா, இர்ஃபான் அவனை ஷாக்குக்கு காமிப்பாங்க, அவர் அங்கங்க சுத்திட்டு இருப்பாரு. அந்த வேனுக்கு வரும். அப்புறம் அந்த டானியா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பா. இங்க வந்து அவினாஷ் துல்கர் வந்து சிகரெட் குடிச்சிருப்பா. பக்கத்துல வந்து ஒரு டான்சர் வந்து அங்க இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இப்ப டூரிஸ்ட்லாம் வராங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டு காமிப்பாங்கல்ல, ஸோ அவரு வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவர் ஒரு மாதிரி சிகரெட் பிடிக்கிறத பார்த்து எனக்கும் புடிங்கன்னு சைகையில காமிப்பாரு. அந்த ஷாட் செமையா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஷாட்டு. அப்புறம் அந்த ரோடு, அப்புறம் இவங்க வந்து ஒரு இடத்துல நின்று இளநீ குடிப்பாங்க இவங்க 3 பேரும். அந்த ஷாட் இதெல்லாமே எனக்கு வெரி பார்த்தாலே நமக்கு வந்து அந்த ஜர்னில போகணும் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே, ஆமா, நிறைய டெம்ப்டிங்கான ஷாட்ஸ் எல்லாமே. ஆமா, அப்புறம் அந்த கேரவன் நடுவுல போகும், இந்த ப்ளூ கேரவன் சைடுல 2 சைடுலயுமே பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து செமையா இருந்துச்சு. மேல இருந்து காமிப்பாங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த வேன் வந்து அந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கறனால நல்லா பளிச்சுன்னு அது ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அந்த வேனே. சோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு அந்த படத்திலே நிறைய மியூசிக் இருக்கு, எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது தில் மேரான்னு ஒரு சாங். எப்போனா அவன் வந்து ஆக்சுவலி அவங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுல பாடி, ஸோ அவங்க கோயம்புத்தூர்ல மீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா அவங்களோட பொண்ணு தான் தானியா. ஸோ அவங்க வந்து காணோம் அப்படின்னு சொன்னனால அவினாஷ் என்ன பண்ணுவான், சரி நான் போய் அவங்கள வந்து பாக்குறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவனே அந்த போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் நினைச்சிருந்தா அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டா குடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அப்படி போலாம், ஒரு ஜேர்னி நம்ம போலாம் அப்படின்னு அவனுக்கே அது வந்து தோணி இருக்குமோ என்னமோ, அவன் வந்து போவான். ஸோ அந்த டைம்ல வந்து தில் மேரா அந்த சாங் வரும். ஸோ அதுல ஒரு லைன் வரும், அதோட மீனிங் மட்டும் சொல்றேன். அது என்னன்னா, மை ஹார்ட் இஸ் பிட் ஆஃப் அ வேக்ரண்ட் பட் ஐ ஸ்டில் டோன்ட் சீம் டு பி அக்செப்டிங் தட் அப்படின்னு வரும். லைக் என் ஹார்ட் வந்து ஒரு டிராவலர் தான், ஆனா என் மைண்ட் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் அந்த பொயட்டிக் சொன்னேன்ல, இந்த படத்துல வந்து ரூமி அப்படின்னு ஒரு பொயட் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன், சூஃபி ரூமி. அவரோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த ரூமின்னு ரெஃபரன்ஸ் வச்ச இடத்துல தான் வந்து அந்த கேரக்டர் ரூமின்னு ஒரு கேரக்டர், அது வந்து அவளோட எக்ஸ். ஓகே, ருமானான்னு சொல்லி, ஆனா இவன் வந்து ரூமின்னு தான் கூப்பிடுவான். ஓகே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டோம், ருமானான்னு வந்து நம்ம கேள்விப்படுவோம், ஆனா அவினாஷ் வந்து ஓ ரூமி அப்படின்னு சொல்லுவான். சோ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து இவன் கிளம்பின அப்புறம் அந்த ரூமி சொல்லுவா, அவன் வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரியில இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. சோ அது ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் அந்த பொயட் வந்து அவனை ஒரு மாதிரி டீகோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது
நீ ரூமியோட போயம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கியா? கேட்டிருக்கேன். ரொம்பவே வந்து டீப்பா இருக்கும் தானே. ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். ஆமா, ரொம்ப ஆனா ரொம்ப லாட் ஆஃப் டெப்த் இருக்கும் அதுல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இங்க வச்சிருப்பேன் நான். ஸோ அங்க வந்து அதுல அந்த புக் படிச்சுதான் எனக்கு ரூமி பத்தி எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த புக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. அதை படிக்க படிக்க நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு லைட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு படிக்கிறப்போ. ஸோ எனக்கு உடனே ரூமி வந்த உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ரூமி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் டைலாக் எல்லாமே பொயட்டிக்கா இருக்கும். ஸோ இதுல ரூமி ரெஃபரன்ஸ் வச்சா எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாயிடுச்சு. அண்ட் அந்த ஷாக்கத் இர்ஃபான் கேரக்டர், அவரோட டைலாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி டீப்பா இருக்கும். லைக் நார்மலா அதை சொல்லுவாரு, நம்ம யதார்த்தமா பேசுறப்போ சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த லைன் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். ரொம்ப ரிலேட் ஆற மாதிரி, மோட்டிவேட்டிங்கா அந்த மாதிரி இருக்கும். கவுண்டமணி டயலாக்ஸ் மாதிரி. கவுண்டமணி பேசுறது எல்லாமே கேஷுவலா ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இட் will have a lot of meaning பேக்ல டிகோட் பண்ணி. இது ரொம்ப யதார்த்தமா பேசுவாரு. அவரோட கேரக்டரோட இது பண்ணி பேசுவாரு. சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் டிக்யூ, இர்ஃபான், மித்திலா. டிக்யூவோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஐடி, ரொம்ப கிரம்பியா, ரொம்ப சிரிக்கிறதே பாக்குறது வந்து அதிசயம். அந்த மாதிரி கேரக்டர். ரொம்ப க்ரௌடோட எல்லாம் போகாம இருப்பாரு. அண்ட் அவருக்கு வந்து போட்டோகிராஃபினா ரொம்ப பேஷனேட். ஸோ காலேஜ் சேரக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி போட்டோகிராஃபி போகணும் அப்படின்னு ஆசை. பட் ஆஸ் யூஷுவல் அவங்க அப்பா வந்து விட மாட்டாரு போட்டோகிராஃபி இது போறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஐடில போய் தான் இருப்பான். ஸோ இதனால என்ன ஆகும்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் அப்பாவுக்கும் இருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோ கனெக்ஷனும் இருக்காது. ஸோ இதுதான் இது. ஸோ இவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னப்போ கூட இவன் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவான். லைக் எனக்கு வந்து அது பெருசா நானும் எங்க அப்பா க்ளோஸ் இல்ல. ஸோ எனக்கு இது வந்து பெருசா என்னை அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷாக்கத் கேரக்டர் வந்து துல்கரோட ஃப்ரெண்டு மாதிரி வருவான். அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் கன்வென்ஷனல் டைப்பான திங்கிங் தான். ஆனா ஹி ஹாஸ் a வெரி குட் ஹார்ட். அண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இல்ல, என்ன சேஞ்ச்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வெரி 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 நைஸ் பர்சன், ஜாலியான பர்சன். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல நம்மள, ஜாலியா அந்த மாதிரி ஒரு பர்சன். அதுக்கப்புறம் தேர்டு டானியா வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு யங் உமன், ரொம்ப எனர்ஜெட்டிக் அண்ட் கொஞ்சம் நம்ம ரிபெல்லியஸா இருப்போம்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் அவளோட பாட்டியோட பாடி தான் இவங்க கிட்ட வந்திருக்கும். மெயினா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவினாஷ் வந்து யார்ட்டையும் போய் ஷேர்லாம் பண்ண மாட்டான் டக்குனெல்லாம். ஸோ டானியா இது பண்ணப்பறம் அவட்ட வந்து அவங்க பேசுவாங்க. பேசிட்டு இருக்கப்போ அவட்ட ஷேர் பண்ணுவான், இந்த மாதிரி போட்டோகிராஃபி பேஷன், ஆனா எங்க அப்பா விடல அப்படின்னு சொல்லி அவன் ஷேர் பண்ணுவான் அவட்ட. ஸோ ஷேர் பண்றப்போ அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், மிடில் கிளாஸ் மணி. லைக் டானியா கேட்பா, நீ ஏன் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கல போட்டோகிராஃபி பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் சொல்லுவான், மிடில் கிளாஸ் மணி, மிடில் கிளாஸ் எத்திக்ஸ்னு சொல்லுவான். மிடில் கிளாஸ் எத்திக்ஸ். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தது. லைக் மிடில் கிளாஸ் எத்திக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வீட்லயே வந்து இப்போ நம்ம ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ண போறோம்னா, நோ, அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே, ரிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு வந்து இடமே கிடையாது. ஆமா, ரிஸ்க் எடுக்கிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அது வந்து அவங்களுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம சேஃபான செக்யூரான ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே திங் தான் ஹேப்பன் டு ஹிம் ஆல்சோ. ஸோ நமக்குன்னு ஒரு பேக்கப் இல்லை, அண்ட் நமக்குன்னு சில எத்திக்ஸ் தான் இருக்குங்கிறப்போ என்னால அந்த பேஷன் நோக்கி என்னால போக முடியல, மூவ் பண்ண முடியல, புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எத்திக்ஸை பிரேக் பண்ணாலும் நம்மள ஏதோ ஒரு கொலைகாரங்க மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வியர்டா. பிரேக் பண்றப்போ நமக்கு உடனே சக்சஸ் கிடைக்காது. ஆமா, ட்ரூ, வெரி ட்ரூ. ஆனா நம்ம அந்த ஒரு டவுன் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ அந்த டைம்ல தான் நம்மளுக்கு நிறைய சுத்தி அடி விடும். ஆமா, அப்ப எல்லாம் நம்மள ஒரு ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப நம்மள சப்ரஸ் டவுன் பண்ணி விட்டுரும்.
ஸோ அது வந்துட்டு அந்த மிடில் கிளாஸ் எத்திக்ஸ்ங்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா நல்லா ஹிட் இருந்துச்சு. ஆகுது. ஆமா. ஸோ நமக்கு மிடில் கிளாஸ்னா இப்படிதான் இருக்கும், நீ ஒரு செக்யூர்டான ஜாப் போகணும், உனக்குன்னு ஒரு இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த எத்திக்ஸ்லாம் படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ இட் ஷோஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ். நம்மளும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு செக்யூர்டான ஒரு ஐடி ஜாப், அவ்வளவுதான். லோன் எடுத்து வீடு கட்டுறோம், எல்லாமே லோன், இஎம்ஐ. ஆமா. சோ அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல அவன் அந்த ஆபீஸ்ல இருந்து வந்து அவன் ஒரு ருட்டீன் காமிப்பாங்க. அதுல ஒரு சீன் வரும். என்னன்னா அவன் பிரஷ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு மாதிரி அவனே ரொம்ப டயர்டா, அவனால எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. ஐ மீன் அவனுக்கு அது பிடிக்காம அவன் பண்றது அது எல்லாமே காமிப்பாங்க. அவன் பிரஷ் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு கண்ணாடி பார்த்து இப்படி நல்லா ஸ்மைல் பண்ண பார்ப்பான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம சம்டைம்ஸ் அதை பண்ணுவோம் இல்ல, லைக் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், நம்மளால அது எதுவுமே நமக்கு லைஃப்ல ஒரு டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மேபி நம்மளே நம்மளை ஸ்மைல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளே ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஸ்மைல். நம்ம நார்மலா ஸ்மைல் பண்றதுக்கும் இப்படி ஸ்மைல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை அவன் வந்து ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுக்கு அது செட் ஆகாது. அது ஒரு மாதிரி அவன் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவன் வந்துட்டு அதனால டக்குன்னு அதை இது பண்ணிட்டு திரும்ப நார்மலுக்கே போயிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரஷ் பண்ண போயிடுவான். அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா ஹிட் ஆச்சு. நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம்ல, கண்ணாடி போயிட்டு ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணி நம்மளே நம்மள காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிருப்போம். ஆனா ஒர்க் ஆகாது. ஆமா, அந்த மாதிரி அதெல்லாம் காமிப்பாங்க. அப்புறம் அவன் போட்டோகிராஃபி பத்தி அவன் பேஷனா இருப்பான்னு சொன்னேன்ல. ஸோ அவன் ஒரு சில விஷயம் சொல்லுவான் போட்டோகிராஃபி பத்தி வந்து சொல்லுவான். என்னன்னா போட்டோகிராஃபி இஸ் ஆல் அபவுட் கேப்சரிங் அ மொமெண்ட், நாட் அபவுட் கிரியேட்டிங் அ மொமெண்ட் அவுட் ஆஃப் எனிதிங் அப்படின்னு சொல்லுவான். இது ஏன் சொல்லுவான்னா, டானியா வந்து போட்டோ லைக் அவ சின்ன பொண்ணு தானே. ஸோ போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான், இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றதுக்கு போட்டு இந்த மாதிரி ஃபில்டர்லாம் போட்டு இது போடுறத அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் அந்த டைம்ல அவன் சொல்லுவான், லைக் நம்ம என்ன கேப்சர் பண்றோமோ அதுதான் போட்டோகிராஃபி. நீ இன்ஸ்டாகிராம்ல போட்டு நீ அதை ஃபில்டர் போட்டு அதை இது பண்றது வந்து போட்டோகிராஃபி வந்து ஆகாது. யூ ஷுட் கிரியேட் அ மொமெண்ட் அவுட் ஆஃப் எனிதிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது சயின்ஸ் இல்ல, போட்டோகிராஃபியோட சயின்ஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து அவனோட சைட் ஆஃப் இது காமிக்குது. லைக் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது, அந்த இது போடுறதெல்லாம் அவன் இன்னும் எம்ப்ரேஸ் பண்ணல அப்படிங்கறதும் அதை வந்து காமிப்பாங்க. லைக் ஹவு இது அப்படி அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு. ஆனா அதே விஷயம் எண்ட்ல வந்து என்ன ஆகும்னா, அவன் வேலையை ரிசைன் பண்ணிடுவான். எண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு அவங்க பாஸ் திட்டுவார் அவனை. ஸோ கரெக்டா அவனுக்கு அந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கும். ஸோ ஒரே நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். லைக் ஓகே, அவன் வந்து அதை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனோட நம்ம சில விஷயம் நினைச்சிருப்போம்ல, இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலயே ஒரு ஸ்ட்ராங்கா நின்றுப்போம். பட் ஃபியூச்சர்ல வர சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஓகே தான். அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம். ஆல்சோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமையே வந்து அதை ஜட்ஜ் பண்ண வேணாம். ட்ரை பண்ணிட்டு மேபி சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு சொன்னோன்னே எனக்கு அது தோணுச்சு. அவன் ட்ரை பண்ணதே இல்லல்ல. சோ அவனுக்கு வந்து இந்த சைடு இருந்து போது அப்படி இருக்கு, அந்த சைடு போயிட்டானா அவனுக்கு டிஃபரெண்டா இருக்கு, அதுலயும் ஒரு ஜாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனோட சயின்ஸ் ஓட அந்த வேர்ட்ஸ் நான் ஒத்துக்கிறேன். கிரியேட்டிங், சும்மா நம்மளே கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் அட் எண்ட் இப்போ இருக்கிற இதையும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னா, நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவன் எப்பா நினைச்சிருக்கான், எப்போ பேரண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்த்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் மட்டும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது, இப்படி மட்டும் நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். கண்டிப்பா. நான் எங்க அம்மாட்டே சொல்லிட்டேன் போன வாரம், எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன், எப்படி இருக்க கூடாதுன்னு உங்களை பார்த்து கத்துருக்கேன் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அது ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம சில பிஹேவியர்ஸ் பார்ப்போம் நம்ம பேரண்ட்ஸ். இப்போ ஒரு ஆங்கரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையில ரொம்ப பதிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஏதாவது பண்றப்போ. ஸோ அதே இது வந்து இவனுக்கும் நடக்கும். இப்ப வந்து அவன் அந்த டானியா இருக்கால, ஸோ அவளை
அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அவ எப்படி இருப்பான்னா ஒரு மாதிரி ஜாலியா ரொம்ப ஏதோ சீரியஸா இருக்காம அவளோட ஓன் சாய்ஸஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பா. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்லாம் எதுவும் இல்லாம ஐ மீன் அது இருக்கும். பட் ஸ்டில் இப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் போடாம அவ அவங்க பட்டுக்கு அவ வந்து own terms ல இருப்பா. ஜாலியா இருப்பா. அது வந்து இவன் வந்து வேற ஒரு லைன் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான்ல. சோ அவனுக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. நீ அவனுக்கு அவளை பாக்குறப்போ நீ வந்து irresponsible இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல அந்த ரூமி சொன்னேன்ல அவன் எக்ஸ், ஸோ அவங்கள வந்து மீட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்ப வந்து அவன் வந்து சொல்றப்போ இவனே அதை சொல்லுவான். லைக் அவளாலதான் எனக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா அவளை சுத்தி இருக்கிறப்போ நான் வந்து எங்க அப்பா எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ நான் அப்படி நடந்துக்கிறேன். நான் நடந்துக்கிறேன். எனக்கே தெரியாம நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன் நானு. ஸோ இப்பதான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த ரூமி ஒரு கோட் சொல்லுவா என்னன்னா, பை த டைம் சன் ரியலைசஸ் தட் இஸ் ஃபாதர் வாஸ் ரைட், லைக் அவங்க அப்பா கரெக்ட் தான் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியறப்போ அவனுக்கு ஒரு பையன் இருக்கும். அந்த பையன் அவன் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா ட்ரூ தானே. இது நம்ம தங்கச்சிங்கிட்டே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம அப்பா அம்மா நம்மள ஏதோ ஒண்ணு பண்ண வேணாம் சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க. நம்ம தங்கச்சி அது பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா இரிட்டேட் ஆகும். அப்ப நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா இதானே சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு நம்ம ரைட்லாம் கிடையாது. ஓகே, அது இருக்குதான். இல்ல கரெக்ட் தான். நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் நமக்கு தெரியும், ரியலைஸ் ஆகும். வெரி ட்ரூ. நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ நாளைக்கு ஒரு அம்மாவ அப்போ உனக்கு தெரியும். மேபி அப்படி சொல்லி என்னமோ யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. பட் அது ட்ரூ, வெரி ட்ரூ. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பார்த்தேன்னா அவனோட ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அப்பா சாகருக்கு முன்னாடி கூட அவன் அவங்க அப்பாவோட ஸ்பிரிட் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்பாட்ட அவன் பேசுறது இல்ல, பேசி ரொம்ப மாசமோ வருஷமோ இருக்கும். ஸோ இவன் இவன் எங்க போனாலும் ஏதாவது இப்போ பண்றேன் போட்டோகிராஃபி ஏதோ ஒன்று பாக்குறான்னா அவங்க அப்பா ஸ்பிரிட் திடீர்னு அவனுக்கு அப்பியர் ஆகி போட்டோகிராஃபி என்ன இது, இதெல்லாம் யார் பண்ணுவா, வேலைக்கு போய் கரெக்டா இது பண்ணும்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் அவனை துரத்திட்டே இருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நமக்கே டீப்பா அது வந்து ஹிட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் அவன் கடைசியில வந்து அவங்க அப்பா அந்த இது பாடி எல்லாம் கிடைச்சப்புறம் அவங்க அப்பாவுக்கு ப்ரேயர் சொல்லுவாங்க. ப்ரேயர் சொல்றப்ப வந்து அந்த இன்னொரு அவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ரேயர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ப்ரேயர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க அப்பாவோட திங்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் இவனுக்கு. ஸோ அதை திறந்து பார்க்குறப்போ இவங்க அப்பா கடைசியா ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு அந்த பஸ் ஆக்சிடென்ட் முன்னாடி. லைக் அவன் அந்த கம்பெனில ஒர்க் பண்றான்ல, அது தெரிஞ்சவங்க கம்பெனி தான். அந்த கம்பெனியோட ஹெட் அவருக்கு வந்து எழுதியிருப்பாரு இந்த மாதிரி, நான் அவன்கிட்ட பேசுறது இல்லை, அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு அவன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, நான் வந்து பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவன் என்னைய ரொம்ப ஹேட் பண்றான், அது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப அவன் அவ்வளவு நாள் வந்து என்னன்னா அவினாஷ் வந்து அவங்க அப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா அவனை திருப்பி ஜட்ஜ் தான் பண்ணியிருப்பாரு. சோ 2 பேருமே எய்தர் ஆஃப் தமாலையும் எதுவுமே பண்ண முடியாது. இவருக்கும் அவரை பத்தி தெரியாது, அவருக்கும் இவரை பத்தி தெரியாது. ஆனா அந்த லெட்டர்ல அவரு இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன் என்னன்னா, நானும் வந்து மியூசிக் கெரியர்ல மியூசிக் இது பர்சியூ பண்ணணும்னு போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஐ கேவ் அப். ஆனா அதனாலதான் நான் வந்து அவினாஷையும் வந்து இப்போதைக்கு அவன் வேலை செய்யட்டும், சீக்கிரமா ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு அப்புறம் அவன் வந்து போட்டோகிராஃபியோ எது வேணுமோ பண்ணிக்கிட்டோம், அதனாலதான் நான் அவனை அப்படி இது பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம இப்போ வீட்லயே சொல்லுவாங்களா, நம்ம வீட்லயே நல்லா நான் இப்ப எங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, அவன் 40 வயசு வரைக்கும் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இப்பதான் பிடிச்சது பண்ண முடியும், அப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா நமக்கு அந்த ஸ்பிரிட்டே போயிடும், பண்ணணுன்ற இதே போயிடும், கெட் யூஸ் டு திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே பயம்தான் அவருக்கும், ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அதை படிச்சோடனே அவினாஷ் என்ன ஆகும்னா, இவ்வளவு நாள் அவன் வந்து அவங்க அப்பாவை பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியாது.
அவரு ஜட்ஜ் அவர் திட்டுவாரு, அவ்வளவுதான். அவங்க அப்பா ஒரு கேரக்டரா அவர் என்ன ஏது அது எதுவுமே ஏன் பண்ணாரு எதுவுமே அவருக்கு தெரியாது. அஸ் அ பர்சனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோயேன். அத படிச்சப்புறம் வந்து அவன் வந்து அந்த செரிமோனில வந்து பேசுவான். இவ்வளவு நாள் எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து அவர் ஒரு குட் பர்சனா, பேட் பர்சனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து அவர் ஒரு நாட் பேட் பர்சன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. குட் பர்சன் நான் எனக்கு தெரியாது. பட் அவர் இஸ் நாட் பேட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா, டைம் தான் கிரேட்டஸ்ட் டீச்சர். ஆனா நம்ம ஃபைனலா ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ நம்ம வந்து வி வுட் ஹவ் ரன் அவுட் ஆஃப் டைம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு பாக்குறதுக்கு. லைக் நம்ம கூடவே நம்மள இருந்த பர்சன், அவரை பத்தி சுத்தமா நமக்கு தெரியாது, அவரோட கனெக்டே இல்ல. அவர் போன அப்புறம் வந்து நம்ம அவரை மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அவங்க லூஸ் பண்ணா நம்ம மிஸ் பண்ணுவோங்கிறது வேற. ஆனா அவங்கள லூஸ் பண்ணாலும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து வாஸ் வெரி ஹிட்டிங். அது ஒரு மாதிரி ரொம்ப டெப்தா இருந்துச்சு. அது ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஆமா. பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கமாவும் இருந்துச்சு. பட் தட் இஸ் லைஃப்ல. அதான வெரி ட்ரூல. பை த டைம் வி ரியலைஸ் நம்ம அங்கிருந்து ரொம்ப தூரம் வந்திருப்போம். ஆமா. அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா தெரியாது. ஸோ அவ்வளவுதான். அட்லீஸ்ட் ஹி நோஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் நாட் பேட் பர்சன். அவ்வளவுதான் அவனால எடுத்துக்க முடியும். அது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கிரீஃப் பத்தி பேசலாம். இந்த படத்துல அதை ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெசிங்கா காமிக்காம அப்படியே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் கிரீஃப்ல இருக்குல்ல, கிரீஃப்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோகம் ஆயிட்டோம், ரொம்ப சோகம். ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா அது வந்து ஓட ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து அதை தங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். வீக் ஆயிடுவோம், அப்படியே உள்ள போயிடுவோம் அப்படி பயந்து நான் அதுல இருந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒன்று தூங்குவேன், இல்லை நல்லா சாப்பிடுவேன், இல்லைன்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேன். படம் பார்க்கறது, சீரீஸ் பார்க்கறது, ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ எஸ்கேப், கிரீஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதா என்னோட. இல்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அந்த எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஒரு ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கியா? இல்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி? ரூல்ஸ்லாம் இல்லை மச்சான், டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளவுதான். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அதுதான் என்னால அந்த கிரீஃபை வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப கஷ்டம். எஸ்கேப் ஆயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். அந்த கிரீஃப் கொஞ்சம் அப்படியே ஆறும், ஃபேட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி அது என்ன ஏதுன்னு. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மொத்தமா வரும். அப்படி வரும்போது அது ஒரு லாங் பிரேக்கா இருக்கும். அதுல இருந்து வெளியே ஹீல் ஆகுறது ரொம்ப டைம் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நானும் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ஏதோ நடந்துச்சுன்னா டக்குனெல்லாம் பண்ண தெரியாது. அழுது அந்த மாதிரி எனக்கு அழுக வராது. டக்குனு அழுகெல்லாம் வராது. நான் கொஞ்சம் யோசிப்பேன் என்ன இது அப்படின்னு. அப்புறம் அப்படியே போயிடுவோம், பைலப் பண்ணிடுவோம். நம்ம நினைப்போம் அது போயிடுச்சு. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மொத்தமா எல்லாமே சேர்த்து வந்து நம்ம மேல விழுகும். அது ரொம்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, பொயட்டிக்கா சொல்லுவாங்கல்ல, ஒரு கிளாஸ் உடைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கிளாஸ் சுத்தி ஃபென்ஸ் கட்டிட்டு மத்த இடத்துல நடந்துட்டு இருப்போம். ரூம் ஃபுல்லா இதே மாதிரி கிளாஸ் உடைச்சிட்டே இருக்கும், கிளீனே பண்ண மாட்டோம். ஒரு நாள் உனக்கு நடக்கவே இடம் இருக்காது, ஃபுல்லா கிளாஸா மட்டும் இருக்கும். அது நீ மொத்தமா கிளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அண்ட் நான் என்ன கேட்கிறேன்னா, லைக் கிரீஃப் இப்ப நம்ம எஸ்கேப் ஆறோம்ல, அந்த எஸ்கேப் வந்து இப்படிதான் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். லைக் இட் கேன் பி நீ இப்போ எஸ்கேப் ஆற ஒரு டிராவலோ இல்ல அந்த மாதிரி பண்றேன்னா பிஞ்ச் வாட்ச்டி. ஓகே, பிஞ்ச் வாட்ச் பண்ற. பட் இஃப் யூ இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க கிரீஃப் ஹேண்டில் பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜாலியா போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஹவ் வில் யூ சீ தெம்? ரொம்ப அவங்கள பத்தி ரொம்ப பாவமா இருக்கும் எனக்கு. ரொம்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். லைக் அது வந்து அது எக்ஸ்ட்ரீமிசம் மச்சான். உனக்கு நீ ரொம்ப சோகமா இருக்க, ஆனா நீ ஹாப்பியா இருக்க, உனக்கு புரியுதா?
அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி புரியுது. அவங்க அவங்க எப்படி சொல்றது, நான் அப்படி இருந்திருக்கேன். நானும் சம்டைம்ஸ் இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோயேன். அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப அப்நார்மல் பிஹேவியரா இருக்கும் அது எல்லாமே. ஓகே. நான் ரொம்ப நீ சிரிக்கிறேன். நார்மலாவே அப்நார்மலா தான் இருப்பேன். பட் ரொம்ப சிரிக்கிறது. அதிகமா பேசுவேன். அளவுக்கு விட அதிகமா பேசுறது. இதெல்லாம் எப்படி சொல்லணும்னா, அந்த இடத்த நார்மலைஸ் பண்ண ஃபோர்ஸ்ஃபுல்லா ட்ரை பண்றது. அது வந்து தெரிஞ்சிரும் அப்பட்டமா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து கிரீஃப் ஹேண்ட்லிங் பத்தி இது பண்ணிருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா, இப்ப அவினாஷ் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பாவோட கனெக்ட் இல்ல. ஸோ அவன் பெருசா அத ஃபீல் பண்ணி அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான். பட் ஸ்டில் ஹி ஸ்டிக்ஸ் டு த கரெக்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்கும்ல. அவங்க அப்பானா இப்ப அவங்க ஒருத்தவங்க வீட்ல யாராவது இந்த மாரி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து சிரிக்கக்கூடாது. நம்ம வந்து போய் அ ஜாலியா இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அமைதியா இருக்கணும். ஆ இப்போ யாராவது தண்ணி அடிக்கிறாங்க எதுனா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து, நம்ம வந்து நம்ம இதுல இருக்கணும். இப்ப நம்மளோட இதுல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மாரி ஒரு டைப் ரெஸ்பான்சிபிளா. அண்ட் அதான் அவன் ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறது அவன் அந்த மாரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற டெஃபினிஷன் அவனுக்கு அதுன்னு வச்சுக்கோயேன். அண்ட் டானியா எப்படி இருப்பான்னா, அவங்க பாட்டியும் தான் இறந்திருப்பாங்க. ஆனா அவ எப்படின்னா ஜாலியா இருப்பா. ஒரு மாரி போயிட்டு ஒரு வெட்டிங் போவாங்க ஆக்சுவலி. அங்க வெட்டிங் என்ன ஆகும்னா, வேற ஒருத்தவங்களோட திங்ஸ் அவங்க இதுல வந்துரும். ஸோ அத வந்து குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீடூர் அடிப்பாங்க. அந்த வெட்டிங் அவங்க போய் அங்க குடுத்துட்டு அங்க ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ இவ வந்து அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருப்பா அவ. ஸோ அவினாஷ் வருவான். வந்துட்டு அவள கேட்பான். "நீ என்ன இங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆ இவளும் வந்துட்டு ஓகே வாட் அதனால ஆ நீயும் ஒரு ஷாட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஷார்ட்ஸ் அடிப்பாங்க. 2 ஷார்ட்ஸ் மாரி அடிப்பாங்க. அப்புறம் அவினாஷ் கிளம்பிருவான். போயிட்டு அவன் ஒரு இடத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவோட ஸ்பிரிட் பின்னாடி நின்னுட்டு இருக்க மாரி. அவங்க அப்பா வந்து ரொம்ப அவர ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா பார்க்குற மாரி இருக்கும். ஒரு டிசப்பாயிண்டடா புரியுதுல்ல? புரியுது. அது வந்து அவனுக்கு அப்போ அவனுக்கு ஹிட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இப்படி சரக்கு அடிச்சுட்டு இப்படி சுத்தக்கூடாதுல்ல. நம்ம இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் டானியா உட்காந்துருப்பா. டானியா கிட்ட போயிட்டு இந்த மாரி அ "நீ ஏன் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் வந்துட்டு உனக்கு ஏதாவது அ மேபி உனக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல ஒருத்தங்க இப்படி இருக்காங்க. இந்த மாரி ஒரு நார்மலான நம்ம அத ஒரு நார்மல்ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோயேன். இப்போ ஏதோ ஒரு தப்பா ஒண்ணு நடந்துருச்சு. நம்ம வந்து அ அதுக்கேத்த எமோஷன்ஸ்ல தான் இருக்கணுங்கிறது தான் நார்மல் அப்படின்னு பீப்பிள் செட் பண்ணி அது தப்பு. வச்சிருக்காங்கல்ல. அது ரொம்ப தப்பு. ஆ ஆமா. பட் அவ அப்படி இருக்க மாட்டா. அவ ஜாலியா தான் இருப்பா. ஓகே. சோ அவனுக்கு என்ன ஆகும்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? லைக் மேபி உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு நெறைய லவ் கிடைக்கலையா? இல்ல ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டால நீ வந்து இந்த மாரி அஃபெக்ட் ஆயி நீ இதுல வந்துட்டு இந்த மாரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு எதையும் கண்டுக்காம ஜட்ஜ் சுத்திட்டு இருக்கியா? பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாரி ஹார்ஷா பேசிருவான். இவ சொல்லுவா, "எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு கேன்சர்ல. அண்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் இல்ல. நான் இப்படி இருக்கேன்னா, என்னோட சாய்ஸ் தான் அது. யாராலயும், எதுனாலயும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த இடம் ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. லைக் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல, சில பேர் இப்படி இருக்காங்க. என்னடா இங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது. பட் அவங்க அப்படி இருப்பாங்க. இவன் ஏன் அப்படி இருக்காங்க? மேபி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவோம்ல. பட் நம்ம அத பண்ணக்கூடாது. அது அவங்களோட சாய்ஸ். அவங்க சாய்ஸ் தான். அதுல சரி, தப்புன்னு எதுவுமே எதுவுமே இல்ல. கிடையாது. கண்டிப்பா. கிரீஃப் ஹேண்டில் பண்றதுல சரி, தப்புன்னு எதுவுமே எதுவுமே இல்ல. கிடையாது. அவங்கவங்க ஓனா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத பண்றது தான் கரெக்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஆமா. சூப்பரா இருந்துச்சு. நம்மளே இருந்துட்டு, பாரு வீட்ல இப்படி நடந்திருக்கு. எப்படி இருக்கா பாரு. எப்படி இருக்கான் பாரு. ம். அது அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் தட். ஆமா. அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப கஷ்டம் மச்சான். நீ நார்மலா இல்ல சரியா? பட் நீ நார்மலா இருக்க மாரி காட்டிக்கணும், இந்த உலகத்துக்கு. அதுதான் இருக்கிறதுலயே கஷ்டம். நான் சோகமா இருக்கேன். நான் சோகமா இருக்கிறத நான் சோகமா இருக்கேன்னு காட்டிக்கிறது வந்து ஓகே. அதுவுமே நீ வீக்கா தான் வெளிய தெரியும்னு வச்சுக்கோ. பட் நீ வீக்கா இருக்க. பட் நீ உன்ன புஷ் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா, ஹேப்பியா காட்டிக்கணும். ஆனா இதுல வந்து காட்டிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. நான் அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். ஓ! அவ எப்படின்னா, அப்படிதான் இருக்கா? ஆ ஷி இஸ் நார்மலாவே அப்படிதான். அவ அவ அவளோட சாய்ஸஸே அதுதான். ஓகே. ஷி இஸ் ஷி அவ்வளோதான். ஷி டசன்ட் கிவ் அ ஆ, டாம். ஆ. ஓகே. டாம்ன்னு இல்ல. அவளுக்கான அவளோட ஸ்டைல் ஆஃப் கிரீவிங் வேற மாரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஹேண்ட்லிங் ஓகே. கிரீஃப்.
அது வந்து நம்ம அவ ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணலன்னு சொல்ற. அவ ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணல. அவ நார்மலா இருக்கிறதே அதான் அப்படின்னு சொல்ற. நார்மலா தான் இருக்கா. ஓகே. சோ அது தப்பில்ல அப்படின்னு சொல்றேன் புரியுது, நானு. புரியுது. புரியுதா? லைக் இப்ப நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஐ மீன் ஹேப்பியா இருக்கிற மாரி காமிச்சுக்கிறது வேற விஷயம். ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் நானா இருக்கேன். ஓகே. இத நான் இப்பதான் ஹேண்டில் பண்றேன். நானா இருக்கேன். எனக்கு எப்போ அழுகணும், எனக்கு எப்போ அத வந்து நினைக்கணும்னு தோணுதோ, அப்ப நான் நினைச்சுக்கிறேன். புரியுது. ஆனா அவினாஷ்க்கு வந்து அது அப்படி இல்ல. அவன் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ல வாழ்றவன்ல. சோ அதனால அவனுக்கு அது வந்து ரொம்ப இதா இருக்கும். பிளஸ் அவங்க அப்பா ஸ்பிரிட் அவன பார்த்து இது பண்ணனால அவனுக்கு இன்னும் அது இதாயிடும். சோ அது வந்து அவன் அவள மேல காமிப்பான். அவ சொன்னோனே இவனுக்கு ஓகே. அவனுக்கு புரிஞ்சிரும். நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெறைய புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு. சோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க 3 பேருக்குமே பார்த்தேன்னா, ஷௌகத் இருக்கான்ல. சோ அவருக்கு வந்துட்டு அப்பா வந்து ஒரு ட்ரங்க் மாரி. அவர் போட்டு அவங்க அம்மாவையும், இவரையும் அடிப்பாரு. சோ இவன் என்ன ஷௌகத்தோட கிரீஃப் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும்னா, யார பார்த்தாலும், என்ன கேட்டாலும், "நான் எங்க அப்பாவ பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிருவான். அது ஏன் இவங்கலாம் நினைப்பாங்க, அவங்க அப்பாவ இவன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபன். சின்ன வயசுலேருந்தே அப்பா, அம்மா இல்ல அப்படின்னு நினைப்பான். பட் லேட்டர் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். அவங்க அப்பாவோட கடனால இவன் பின்னாடி சில பேர் தொரத்திட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து கேட்டப்போ, அப்போ இவங்கலாம் கேட்பாங்க, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த மாரி எங்க அப்பா ஒரு ட்ரங்க் என்னைய வந்து அடிப்பாரு. எங்க அம்மாவையும் என்னையும் அடிப்பாரு. ஆம் பட் எங்க அம்மா அத வந்து பொறுத்துட்டு இருந்தாங்க. லைக் ஷி தாட் இட்ஸ் அ டியூட்டி. அந்த அடி வாங்குறது வந்து அவங்க டியூட்டி மாரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் நான் வந்து திருப்பி அடிச்சுட்டேன். ஸோ என்னைய வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. நான் ஏன் இப்ப வரைக்கும் எங்க அப்பாவ மீட் பண்ணதே இல்லன்னு எல்லார்ட்ட சொல்றேன்னா, ஏன்னா நான் அவர ஒரு ட்ரங்கா அந்த பெர்சனா தான் பார்த்துருக்கேன் தவிர, அதுக்கு பின்னாடி அவரு யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சோ பார்த்தேன்னா, இவங்க அப்போ வந்து டானியா ஒரு டயலாக் சொல்லுவா. 3 பேருமே ஃபாதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ட்ராஜடி தான் நம்ம 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அது மாரி நல்லா இருக்கும். புரியுது. அந்த சீனே நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமா. சோ ஒவ்வொருத்தரோட கிரீஃப் ஹேண்ட்லிங்கும் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. கிரீஃப்னா இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்ன்ற ரூல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஆமா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பெர்சன். அண்ட் அதான் அவங்க வந்து இப்படி ஆக்ட் அவுட் பண்றாங்கன்னெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நம்மளும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையுமே. அது ரொம்ப அழகா காமிச்சாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு சோஷியல் மெசேஜும் அந்த படத்துல இருந்துச்சு. என்னன்னா இப்ப நான் சொன்னதுதான் லைக் அவங்க அப்பா ஷௌகத்தோட அப்பா அவங்க அம்மாவை அடிப்பாங்க. அவங்க அம்மா வந்து இது அவங்க டியூட்டி தான் அந்த அடி வாங்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. சோ அதுக்கு வந்து ஷௌகத் ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, டு பியர் டார்ச்சர் இஸ் கிரேட்டர் சின் தேன் கமிட்டிங் இட். நீ அந்த டார்ச்சர்ன்னு தெரிஞ்சு நீ தாங்குறது தான் பெரிய பாவம். பாவம் பண்றது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரிடம்ஷன் ஆர்க் மாதிரியும் லைக் அதே சிச்சுவேஷன் வேற ஒரு இடத்துல நடக்கும். இவன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்கள காப்பாத்தி அவங்கள ஒரு லவ்வோட கூட்டு போற மாதிரியும் ஒரு சீன் இருக்கும் அந்த படத்துல. நிறைய சீன்ஸ் இருக்கு. நான் வந்து எதுலுமே ஃபுல்லா டெல்வ் ஆகல. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு சர்க்கிள் மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. படமே வந்து செமையா இருந்துச்சு. ஆமா. முக்கியமான பாயிண்ட்ஸ்னா இதெல்லாம் தான். நான் வந்து இத மட்டும் தான் சொல்லுவேன். ஆக்சுவலி சொன்னதுக்கு அப்புறம் அந்த படம் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும் அப்படி தோணுது. ஏன்னா நிறைய டீப்பான மெசேஜஸ் நிறைய இந்த படத்துல இருக்கு இல்லையா? சோ நான் வந்து இந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் புக்கையும் படிக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. அதுவும் நிறைய இருக்கும் அந்த புக்ல. ரொம்ப அழகா இருக்கும் அந்த புக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பார்க்குறேன் மச்சான். பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். நீங்களும் பாருங்க. மறக்காம எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அண்ட் இதோட ஆமா திஸ் வீடியோ எண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு படத்தோட மீட் பண்ணலாம். in Kadai Connect. Until then, this is Tiyum. Idiyappamum. Bye.